ஜனநாயகன் தணிக்கைச் சான்றிதழ் விவகாரத்தில் தாவேக தலைவர் விஜய்க்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜயின் கடைசி திரைப்படம் என்று கூறப்படும் ஜனநாயகனுக்கு தணிக்கைச் சான்றிதழ் கிடைக்காததால் அப்படம் வெளியாவதை தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும் 15ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது. ஜனநாயகன் படத்திற்கு ஆரம்பம் முதலே தமிழக காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்து வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் மத்திய அரசு சென்சார் போர்டை ஆயுதமாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், ஜனநாயகன் படத்தை தடுக்க தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் மேற்கொண்ட முயற்சி தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் குரலை அடக்குவதில் நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டீர்கள் மிஸ்டர் மோடி என்றும் ராகுல் குறிப்பிட்டுள்ளார். விஜய்க்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்திருப்பது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.